ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மோன். இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா இந்தியன் 2. இந்த மாதிரி ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி நம்புற வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்தியன் 2 2024ல தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க மாஸ் மசாலா ஆக்ஷன் டிராமா மூவி. இந்த மூவியை சங்கர் தான் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த மூவில கமலஹாசன், சித்தார்த், எஸ் ஜே சூர்யா, பிரியா பவானி சங்கர் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. ஷார்ட் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, சித்தார்த் ஊருக்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. யூடியூப் சேனல்ல வச்சு பொலிட்டிக்கலா எல்லாரையுமே ரோஸ்ட் பண்ணி ஜாலியா ஃபன் பண்ணி சொசைட்டில ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ணணும், எல்லாருமே கரப்ஷன் இல்லாம திருந்தி நல்லவங்களா வாழணும்னு சொல்லி ஆசைப்படுறாரு. அதுக்காக கம்பேக் இந்தியன்னு சொல்லி ஒரு ஹேஷ்டேக் கிரியேட் பண்ணி இந்தியன் தாத்தாவை திரும்ப கூட்டிட்டு வராரு இந்தியாவுக்குள்ள. அதுக்கப்புறம் இந்தியன் தாத்தா ஊருக்குள்ள கரப்ஷனை ஒழிக்கிறதுக்காக எத்தனை பேரை எதுக்காக எப்படி எல்லாம் கொலை பண்றாரு. அதுக்கப்புறம் எதுக்கு சித்தார்த்தே கோ பேக் இந்தியான்னு சொல்லி ஹேஷ்டேக் போட்டு போலீஸ் கிட்ட இந்தியன் தாத்தாவை மாட்டி விட ட்ரை பண்றாரு. அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அண்ட் ட்ராஜடி டிராமா என்ன, இந்தியன் தாத்தாக்கு என்ன ஆச்சு, எப்படி படம் போட்டு காட்டி மக்களோட பணத்தை சுரண்டி திங்கிறவங்களை பத்தி எப்படி எக்ஸ்போஸ் பண்ணி மாட்டி விட்டாருங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா டைம் இருந்தா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி டீசன்ட் வாட்சான மாஸ் மசாலா ஆக்ஷன் டிராமா மூவி தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். பார்ட் 1க்கு அப்புறம் பல வருஷம் கழிச்சு பார்ட் 2 எக்ஸ்பெக்டேஷன்ஸை பயங்கரமா லெவலில் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பார்ட் 3க்கு லீட் கொடுத்து முடிச்சு வச்சிருக்காங்க. ஹாஃப் பேக்டு எபோ ஆவரேஜான ஆக்ஷன் மாஸ் மசாலா மூவி தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். பெர்ஃபார்மன்ஸ் அடிபொலியான பெர்ஃபார்மன்ஸ், எல்லாருமே இம்பாக்ட்ஃபுல்லா சூப்பரா சொல்லியிருந்தாங்க. யாரோட பெர்ஃபார்மன்ஸுமே மூவில குறை சொல்ல முடியாத அளவுக்கு சூப்பரா சாலிடான கேரக்டரைசேஷனா ப்ராப்பரா நரேஷன்ல கொண்டாந்துருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். ஸ்டோரி வைஸ் ஆவரேஜான டெம்ப்ளேட்டட் ஒன் லைன் ஸ்டோரி தான் திரும்ப ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க. இந்தியனையும் அன்னியனையும் ஒன்னா கலந்து காமிச்ச ஒரு டோன் ஆஃப் நரேஷன்ல நிறைய விஷயத்தை ரீக்ரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸ்கிரீன் பிளே நரேஷனை பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் டீசென்ட் வாட்சா ஓகேஷான ஒரு டோன்ல இருந்துச்சு. இன்ட்ரோல் பிளாக் அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இல்ல, ஓகேஷான ஒரு டோன்ல தான் எண்ட் பண்ணாங்க. கிளைமேக்ஸ் சூப்பரா இருந்துச்சு. கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய லென்த்தி ஒரு சேசிங் சீக்வன்ஸ் இருக்கும், அது யூனிசைக்கிள்ல கமலஹாசனோட பிளெக்சிபிலிட்டி டெஸ்ட் பண்ற மாதிரி நிறைய விஷயத்த அடிபொலியான பெர்ஃபார்மன்ஸ். இவ்வளவு எக்ஸ்டெண்டடுக்கு ஒரு ஃபைட்டை மிக்ஸ் பண்ணி கொடுக்கணுமான உங்களே யோசிக்க வச்சிருவாங்க. ஐப்பட லெவலுக்கு சிக்ஸ் பேக்ஸோட கமல் நிக்கிற மாதிரியான ஒரு பொசிஷன்ல ஃபைட் வந்து மாஸ் மசாலா ஃபைட் செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் ஆடியன்ஸ் எந்திரிச்சு வந்து படம் பார்க்கவே ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் பார்ட் 3 லீட் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய சம்பவம் என்னங்கிறத தாண்டி ஊழலை வச்சு கருத்தூசி போட்டு ஓவர் வெல்மிங்கா படத்தை ஓவர் டிராமட்டிக்காவும் நரேட் பண்ணி எடுத்து வச்சிட்டாங்க. குடிக்கிற தண்ணியில இருந்து ஸ்காலர்ஷிப் வரைக்கும் எப்படி எப்படிலாம் கார்பரேட்ல இருந்து பிசினஸ் மேன் பொலிட்டிஷியன் பணம் அடிக்கிறாங்க, பங்கு போட்டுக்கிறாங்க, அவங்களை எப்படி மாட்டி விடுறாங்க, விஜிலன்ஸ் ஆபீஸ்லயும் டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்களே என்னென்ன பிரச்சனை பண்றாங்க, வீட்டை சுத்தம் பண்ணாதான் நாட்டை சுத்தம் பண்ண முடியுங்கிற ஒரே காரணத்தினால சித்தார்த்தா அவர் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொந்த வீட்டுல நடக்கக்கூடிய குற்றத்தையும் கரப்ஷனையும் காட்டி கொடுக்கறதுனால வரக்கூடிய இழப்புகள்லாம் என்னென்ன, திரும்ப கோ பேக் இந்தியன் ஹேஷ்டேக் மூலியமா இந்தியன் திரும்ப போனாரா, மக்களுக்கு எதுக்கு அவரோட அப்பாவோட கதையை சொல்லணும்னு நினைச்சாருங்கிறதெல்லாம் பார்ட் 3ல வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். டெக்னிக்கலா சவுண்டான மூவி, பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சிம்ரன் சொல்லி எல்லாத்தையுமே பார்த்து ப்ராப்பரா சூப்பரா எஃபெக்டிவா பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. எதுவுமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு சங்கர்னாலே பிரம்மாண்டம்ங்கிறத அழகா இந்த மூவிலையும் கன்வே பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. ஓப்பனிங் சாங்ல இருந்து கிளைமேக்ஸ் ஃபைட் வரைக்கும் எல்லாமே ஹை கிளாஸ்ங்கிறது அப்பட்டமா தெரியும். அண்ட் படத்தோட மேஜர் டிராபேக் என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய சீக்வன்ஸ் வேணும்னு ரொம்ப டிராக் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணி ஓவர் லென்த்தியா சொல்லியிருக்காங்க. ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப டெம்ப்ளேட் மாறாம ஆளுங்களை மட்டும் மாத்தி கல்ச்சருக்கு ஏத்த மாதிரி ப்ராப்ளம் எப்படி மாறுதுங்கிறத ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா கவர் பண்ணி சொல்லணும்னு நினைச்சிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸை வச்சே கலவரத்தை கிரியேட் பண்ணி பொதுமக்களோட பொது அறிவை சோதிச்சு பார்க்கணும்னு சொல்லி முடிவெடுத்து களத்துல இறங்கி இருக்காரு சங்கருங்கிறது அப்பட்டமா தெரியுங்க. அண்ட் வர்மக்கலையை ப்ராப்பரா யூஸ் பண்ணிருப்பாரு. நிறைய விஷயம் ஒருத்தனையும் கொலை பண்ணும் போது அந்த வர்மக்கலையை வச்சு ஒருத்தனை குதிரை மாதிரி ஓட வைக்கிறதாகட்டும், ஒருத்தன் உடம்புல இருக்கக்கூடிய தண்ணி அப்படியே எடுக்கிறதாகட்டும், ஒருத்தனை உரைய வச்சு 7 நிமிஷத்துல சாகடிக்கிறதாகட்டும்னு சொல்லி பாட்டு பாட வச்சு கொள்றதுன்னு சொல்லி அன்னியன் ஸ்டைல்ல நிறைய விஷயத்தை இங்க ரெஃபரன்ஸ்க்கு ரீக்ரியேட் பண்ணி வர்மத்து மூலியமா உங்களுக்கு சொல்லி கொடுக்க ட்ரை பண்ணிருக்காங்க. படத்துல என்டர்டைன்மெண்ட்டும் எமோஷனும் ஒன்னு சேர்ந்ததுனால என்கேஜ்மெண்ட் இல்லங்கிறது அப்பட்டமா தெரியுங்க இந்த மூவி பார்க்கும்போது உங்களுக்கு. ஏன்னா எலான் மஸ்க்ல ஆரம்பிச்சு இட்லி கடை ஆயா வரைக்கும் யாருமே விட்டு வைக்காத மீன் மார்க்கெட்ல நடக்கக்கூடிய சின்ன சின்ன கோலி குண்டு ஸ்கேம் வரைக்கும் எக்ஸ்போஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. ஒருத்த மார்க்ஸ்ல நில வாங்குறதுக்காக மக்களை எப்படி ஏமாத்துறா, ஜீரோ கிராவிட்டியில இருக்கிறதுக்காக ட்ரைனிங் போறோம், ஆபரேஷன் தியேட்டர்ல யூடியூப் பார்த்து ஆபரேஷன் பண்றாங்க, படிப்புக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு காசு கொடுத்து வேலை வாங்கணும்னு சொல்லி கேள்வி கேட்டு சொரண்டி திங்கணும்னு நினைக்கக்கூடிய பிசினஸ் மேனையும் கார்பரேட்டையும் இவர் என்னென்ன சம்பவம் பண்றாருங்கிறத ஓவர் டீலிங்க ஓவர் வெல்மிங்கா சொன்னதா ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் மூவில கொடுத்துருக்கு. அது எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே கவர் பண்ணிட்டு செகண்ட் ஹாஃப்ல அவரோட அப்பா கதை இங்கேயே பார்ட் 3க்கு இழுக்காம சிம்பிளா சொல்லியிருந்தாலே சூப்பரா மூவி கிளிக் அவுட் ஆயிருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் தட்டா இருந்துச்சுங்க. மூவில டைலாக்ஸ் மட்டும் ரொம்ப ஆடா இருக்க ஒரு ஃபீல் உங்களுக்கு வருங்க. ஏன்னா வெயிட் போட்டது சாப்பிட்டதுனால கிடையாது, 4 பேர் விட்ட சாபத்திலான்னு சொல்லி நிறைய விஷயத்த சொல்ல ட்ரை பண்ணியிருந்தாலும் எல்லாமே ஒன் லைன் கவுண்டரா போய் முடிஞ்சிருக்குங்க. படத்துல நிறைய விஷயம் உங்களோட பொறுமையை சோதிக்க மாதிரி நிறைய டாக்குமெண்ட்ரி டிராமா ஸ்டைல நரேட் பண்ணி காமிச்சிருந்தாலும் கமர்ஷியல் எலிமெண்டோட கலர்ஃபுல்னஸோட கொடுத்ததுனால தாங்க வாட்சபிளா இருக்குங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. அனிருத் என்னதான் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சாங்ஸ்ல பிளே பண்ண ட்ரை பண்ணியிருந்தாலும் ரஹ்மானோட சப்போர்ட் இந்த மூவி நிறைய இடத்துல காப்பாத்தி கொடுத்துருக்குங்கிறது இந்த மூவி பார்க்கும் உங்களால ஃபீல் பண்ண முடியுங்க. கோடியில ஊழல் பண்றது, போஸ்டிங்க்கு காசு கேட்கறதுன்னு சொல்லி அவரோட பல படத்துல இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸையும் டெம்ப்ளேட்டட் டிராமாவையும் திரும்ப ரீக்ரியேட் பண்ணவும் ட்ரை பண்ணிருக்காங்க. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு எபவ் ஆவரேஜான ஆக்ஷன் மாஸ் மசாலா மூவி. கமல் ஃபேன்ஸா இருந்தீங்கன்னா கண்டிப்பா கொண்டாடுவீங்க. இந்தியன் 3க்கு என்ன மாதிரி நீங்க வெயிட் பண்றீங்களா இல்லங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த இந்தியன் 2 மூவிக்கு நாம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா
7.2 அவுட் ஆஃப் 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் வச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துரும். டாடா பை, see you and love you all.